ஹலோ நண்பர்களே, இந்த நாளில் கோவிட் தொற்று நோய்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளும்படி சில ஆலோசனைகளை சொல்லும்படியாக நாம் வந்திருக்கிறோம். இந்த நாளில் நம்மோடு பேசுகிற டாக்டர் சுசீலி என்பவரை அன்போடு நாம் அழைக்கிறோம். Hi everyone, I'm Dr. Susie Lee. I have worked with migrant brothers for about 10 years. ஹாய், நான் டாக்டர் சுசீலி. சுமார் 10 ஆண்டுகளாக புலம்பெயர்ந்த சகோதரருடன் பணிபுரிந்து வருகிறேன். Last year I was working in 2 dormitories in Woodlands from April to July. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் ஜூலை வரை உட்லண்ட்ஸில் இருக்கிற 2 தங்குமிடங்களில் நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். I hope to come back here to help with health screening when restrictions are lifted. கட்டுப்பாடுகள் நீக்கப்படும் போது சுகாதார பரிசோதனைக்கு உதவும்படி இங்கு திரும்பி வருவேன் என்று நான் நம்புகிறேன். My latest role is being a granny to my first grandson. His name is Caleb. என்னுடைய முதல் பேரனுக்கு ஒரு பாட்டியாக இருப்பது என்னுடைய சமீபத்திய வேலை. என்னுடைய பேரனுடைய பெயர் காலேப். You can see his photo there and he has a very loud voice. என்னுடைய பேரனுடைய படத்தை நீங்கள் இந்த ஸ்லைடிலே பார்க்கலாம். இன்றைக்கு நாம் 3 காரியங்களை குறித்து பேச போகிறோம். முதலாவது தனிப்பட்ட சுகாதாரம், இரண்டாவது முகமூடியை சரியாக அணிகிற காரியம், மூன்றாவது உங்களுக்கு இருக்கிற கேள்விகள் மற்றும் பதில்களை குறித்து நாம் பேச போகிறோம். நாம் நேரம் தாழ்த்தாமல் இப்பொழுது டாக்டர் சுசீலி இடத்திலே கொடுக்க போகிறோம். Your health is important. It is good to be here. We hope to meet you in person soon. உங்கள் ஆரோக்கியம் முக்கியம். உங்களை நேரில் வந்து சந்திப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறோம். It has been more than a year since COVID has affected us in Singapore. We are grateful to you all for staying on and working. Your health is important both to us and yourself. சிங்கப்பூரில் கோவிட் நம்மை பாதித்து ஒரு வருடத்திற்கும் மேலாகிவிட்டது. இங்கே தங்கியிருந்து பணியாற்றிய உங்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றி கடமைப்பட்டுள்ளோம். உங்கள் ஆரோக்கியம் உங்களுக்கும் எங்களுக்கும் மிக முக்கியமாக இருக்கிறது. We hope to start health screening programs soon. Today's talk will be about how to keep healthy. I have heard that most of you have been vaccinated. The vaccines prevent severe illness, but a small percent who have been vaccinated may still catch a mild form of the disease. மருத்துவ பரிசோதனை திட்டங்களை விரைவில் தொடங்குவோம் என்று நம்புகிறோம். ஆரோக்கியமாக இருப்பது எப்படி என்பது பற்றிதான தகவல்களை இன்று தெரிந்து கொள்ளலாம். உங்களில் பெரும்பாலானோருக்கு தடுப்பூசி போடப்பட்டதாக கேள்விப்பட்டேன். தடுப்பூசிகள் கடுமையான நோயை தடுக்கின்றன. ஆனால் தடுப்பூசி போடப்பட்ட ஒரு சிறிய சதவீதம் பேர் இன்னும் நோயின் லேசான தாக்கத்தை சந்திக்க நேரிடும். I hope to go over how to remain healthy in general. Today's talk will cover social distancing, hand hygiene, toilet hygiene, chronic medication, nutrition, and relaxation. இன்றைக்கு பொதுவாக நாம் ஆரோக்கியமாக இருப்பது எப்படி என்று பார்க்க போகிறோம். குறிப்பாக சமூக இடைவெளி, கைகளை சுத்தம் செய்தல், கழிப்பறை சுகாதாரம், நாட்பட்ட நோய்கள், ஊட்டச்சத்து, தளர்வுகள் போன்ற காரியங்களை நாம் பேச போகிறோம். Social distancing. The coronavirus is spread through close contact. Even if you have been vaccinated, we continue to advise against sharing food sitting close together, especially where seats have been marked for you. சமூக இடைவெளி கடைபிடித்தல். கொரோனா வைரஸ் நெருங்கிய தொடர்பு மூலம் பரவுகிறது. உங்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டிருந்தாலும் சாப்பாட்டை பகிர்ந்து உண்ணுவதிலும் இருக்கையில் அருகருகே நீங்கள் அமர்ந்திருப்பதை குறித்து எச்சரிக்கையாக இருக்கும்படி அறிவுறுத்துகிறோம். Once vaccinated, you are protected from severe disease, but there are older workers who are more at risk. தடுப்பூசி போடப்பட்டவுடன் நீங்கள் கடுமையான நோயிலிருந்து பாதுகாக்கப்படுகிறீர்கள். ஆனால் வயதான தொழிலாளர்கள் இன்னும் அதிக பாதிப்படையும் ஆபத்திலேயே காணப்படுகிறார்கள். There are cases spreading in the Singapore community,
and we urge you to make social distancing a habit till the pandemic is over. சிங்கப்பூரில் சமூக பரவல் தொடர்ந்து இருந்து வருகிறது. மேலும் இந்த தொற்று நோய் பரவல் முழுவதும் முடியும் வரை சமூக இடைவெளியை ஒரு பழக்கமாக மாற்றுமாறு உங்களை கட்டாயமாய் வேண்டிக் கொள்கிறோம். Hand hygiene. The coronavirus enters through our eyes, nose, and mouth. So if we rub our eyes or nose or mouth, it can enter our body, just as if we breathe in the virus. கை சுகாதாரம். கொரோனா வைரஸ் நம் கண்கள், மூக்கு மற்றும் வாய் வழியாக நுழைகிறது. நாம் சுவாசிக்கும் போது வைரஸ் சுவாசத்தின் மூலம் நுழைவது போல நாம் நம் கண்களையோ மூக்கையோ வாயையோ கைகளால் தேய்த்தால் வைரஸ் நம் உடலில் நுழையக்கூடும். It is important to keep our hands clean before and after we handle our masks and before we eat. முகக்கவசத்தை உபயோகிக்கும் முன்னரும் உபயோகித்த பின்னரும் நாம் சாப்பிடுவதற்கு முன்னும் நம் கைகளை கழுவி சுத்தமாக வைத்திருப்பது மிகவும் அவசியம். I will go through the 8 steps to hand washing now. இப்பொழுது நாம் கைகளை கழுவுவதற்கான 8 படிநிலைகளை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். Remember to take off your watch first. முதலாவது உங்கள் கை கடிகாரத்தை கழட்டி வைக்கும்படி சொல்லுகிறேன். Place soap and water on your hands and lather them together, palm to palm. சோப்பையும் தண்ணீரையும் நீங்கள் சேர்த்து முதலாவது கைகளில் உங்களுடைய 2 உள்ளங்கைகளுக்கும் இடையிலே வைத்து நன்றாக தேய்க்கும்படி முதல் நிலையை நான் சொல்கிறேன். Make sure you wash between the fingers. Slide 3 shows washing from the palm to the back of the hand. இந்த இரண்டாவது படம் நீங்கள் உங்கள் விரல்களுக்கு இடையில் நன்றாக அந்த சோப்பை வைத்து தேய்த்து கழுவும்படி காண்பிக்கிறது. மூன்றாவது படம் உங்கள் கைகளுக்கு பின்னால் உங்கள் ஒரு கையினுடைய உள்ளங்கையை இன்னொரு கையினுடைய பின்னால் வைத்து நீங்கள் நன்றாக தேய்க்க வேண்டும் என்று அங்கே பார்க்கிறோம். Make sure you reverse your hands. அடுத்த கையையும் அதே போல அடுத்த கையினுடைய பின்புறத்தையும் இன்னொரு கையினுடைய உள்ளங்கை வைத்து நீங்கள் நன்றாக தேய்க்க வேண்டும் என்று மூன்றாவது படத்தை நாம் பார்க்கிறோம். Then wash the thumbs and அதற்கு பின்பு கட்டை விரல்களை நீங்கள் நன்றாக கழுவுங்கள். 2 கட்டை விரல்களையும் நன்றாக கழுவும்படியாக நான்காவது படத்திலே பார்க்கிறோம். Then the back of the hands and reverse your hands. அதற்கு பின்பு உங்கள் விரல்களுக்கு அடியிலே எல்லா விரல்களையும் வைத்து நன்றாக நீங்கள் கழுவும்படியாக ஐந்தாவது படத்திலே பார்க்கிறோம். And then both your wrists. அதற்கு பின்பு 2 மணிக்கட்டு பகுதிகளையும் நன்றாக தேய்க்கும்படியாக நாம் பட 7 பார்க்கிறோம். 2 மணிக்கட்டுகளையும் நன்றாக தேய்த்து கழுவும்படியாக அங்கே 7 பார்க்கிறோம். You rinse and then you wipe dry. படம் 8 பார்க்கிறோம். அதற்கு பின்பு நன்றாக தண்ணீரில் கைகளை கழுவி ஒரு துணியிலே உங்கள் கைகளை நன்றாக துடைக்கும்படியாக நாம் செய்ய வேண்டும். There are many ways to do this, but this is from the Ministry of Health of Singapore. இன்னும் பல வழிகளில் இந்த கைகளை கழுவுகிற காரியம் சொல்லப்படுகிறது. ஆனால் அரசாங்கத்தின் மூலம் கொடுக்கப்பட்ட வழிமுறைகளை நான் இங்கே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். Just make sure you wash your palms and your fingers and your wrists. உங்களுடைய உள்ளங்கைகளையும் உங்கள் எல்லா விரல்களையும் உங்களுடைய மணிக்கட்டுகளையும் நன்றாக கழுவுவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். Toilet hygiene. There is evidence the virus is in the stools, so avoid man-to-man relationships. கழிப்பறை சுகாதாரம். வைரஸ் மலத்தில் இருப்பதற்கான சான்றுகள் உள்ளன. எனவே ஆணும் இன்னொரு ஆணும் உறவு கொள்வதை தவிர்க்கவும். The flushing of water may splatter the virus out of the toilet bowl, so always remember to wash your hands before you leave. கழிப்பறை கிண்ணத்தில் வருகிற தண்ணீர் மூலம் வைரஸ் வெளியே பரவலாம். ஆனபடினால் கழிப்பறை செல்வதற்கு பின் எப்போதும் உங்கள் கைகளை கழுவ தவறாமல்
மனதில் வையுங்கள். I leave my mask on when I go to the toilet, and I try to remember to wear my spectacles and a face shield too. நான் கழிப்பறைக்கு போகும் பொழுது என்னுடைய கண்ணாடியையும் என்னுடைய முகக்கவசத்தையும் அணிவதற்கு நான் மறக்கவில்லை. I usually sanitize my hands after I touch door handles, especially toilet door handles and lift buttons. நான் வழக்கமாக கழிப்பறை கதவு கைப்பிடிகள் மற்றும் மின்தூக்கி பொத்தான்களை தொட்ட பிறகு என் கைகளை சுத்தப்படுத்துகிறேன். Chronic medications. For those who are on medication for diabetes, blood pressure, and other chronic illnesses, please continue your medications. 4 நாள்பட்ட நோய்கள், நீரிழிவு, இரத்த அழுத்தம் மற்றும் பிற நாட்பட்ட நோய்களுக்கான மருந்துகளை எடுப்பவர்கள் தயவு செய்து உங்கள் மருந்துகளை தொடர்ந்து எடுத்துக் கொண்டிருங்கள். If you have problem replenishing your stock, let us know. உங்கள் மருந்துகள் தீர்ந்து போன பின்பு மீண்டும் திரும்ப வாங்குவதில் உங்களுக்கு சிக்கல் இருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். For the healthy ones here, we hope to come back when the restrictions are lifted. We will perform simple blood pressure and blood sugar level checks for you. நாங்கள் உங்களை நேரில் சந்தித்து இரத்த அழுத்தம், இரத்தத்தில் சர்க்கரை அளவு போன்ற காரியங்களை சோதித்து பார்க்க உங்களை நேரில் சந்திப்பதற்கு ஆயத்தமாகி வருகிறோம். Nutrition. It is important to eat all the food groups for your immune system. நம்பர் 5 ஊட்டச்சத்து. உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க தேவையான உணவுப் பொருட்களை சாப்பிடுவது மிகவும் அவசியம். If you look at the picture of the plate, we should eat half our meal of fruit and vegetables. A quarter of our plate should be protein and a quarter carbohydrate. இந்த படத்தில் பார்க்கிறபடி நாம் 50% பழங்களையும் மற்றும் நார்ச்சத்து மிக்க காய்கறிகளையும் நாம் சாப்பிட வேண்டும். கால்வாசி புரதங்கள், இன்னொரு கால்வாசி கார்போஹைட்ரேட் உணவை நாம் சாப்பிட வேண்டும். For people who do hard work, you may need more carbohydrate. கடின உழைக்கிற நண்பர்கள் ஒருவேளை கார்போஹைட்ரேட் அதிகமாக எடுக்க வேண்டியது வரும். It is hard to obtain 50% fruit and vegetables and brown rice. I myself பழம் மற்றும் காய்கறிகள் மற்றும் சிவப்பு அரிசியை நாம் பெற்றுக்கொள்வது கடினமாக இருக்கலாம். I myself have difficulty following this guideline. I am a pre-diabetic. இந்த வழிகாட்டுதலை பின்பற்றுவதில் எனக்கும் சிரமம் இருக்கிறது. நான் இதற்கு முன்பு நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தேன். Do the best you can, and even if the food is not to your liking, eat it for your health. உங்களால் முடிந்ததை செய்யுங்கள். உங்கள் விருப்பப்படி உணவு கிடைக்காவிட்டாலும் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை மனதில் கொண்டு இதை சாப்பிடுங்கள். Relaxation. This is a difficult topic to discuss here because there are so many restrictions in place, both for yourselves and Singaporeans. நம்பர் 6 தளர்வு. தளர்வுகள் என்பது இப்போது விவாதிப்பதற்கு கடினமான ஒரு தலைப்பு. ஏனென்றால் உங்களுக்கும் சிங்கப்பூரர்களுக்கும் இன்னும் பல கட்டுப்பாடுகள் நடைமுறையில் இருக்கின்றன. It is worse for you. Your handphones and your friends and roommates will help you to release some anxiety. இது உங்களுக்கு மிகவும் கடினமான சூழ்நிலையாக இருக்கலாம். ஒருவேளை உங்கள் நண்பர்கள், உங்களுடைய கையடக்க தொலைபேசி, உங்களோடு உங்கள் அறைகளில் தங்கியிருக்கும் நண்பர்கள் உங்கள் கஷ்டத்தை குறைப்பதற்கு உங்களுக்கு உதவி செய்கிற நேரம். We hope that the restrictions will be lifted soon. When they are, it will be gradual and slow. Remember to follow the government's guidelines about social distancing, hand washing, and masking. இந்த கட்டுப்பாடுகள் சீக்கிரத்தில் தளர்வுகள் செய்யப்படும் என்று நம்புகிறோம். அவைகள் உடனடியாக முழுவதுமாக நீக்கப்படுவதில்லை. அந்த கட்டுப்பாடுகள் நிச்சயமாக குறைக்கப்படும். ஆனால் படிப்படியாக மெதுவாக அது குறைக்கப்படும். அதுவரை அரசாங்கம் சொல்லியிருக்கிற சமூக இடைவெளி கடைபிடித்தல், முகக்கவசம் அணிதல்,
கைகளை கழுவி சுத்தப்படுத்தல் போன்றவற்றை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருங்கள். Meanwhile, keep safe. I hope to see you again when we are allowed to perform simple health checks. இதற்கிடையில் பாதுகாப்பாக இருங்கள். எளிய சுகாதார பரிசோதனைகளை நாங்கள் செய்ய வரும்போது உங்களை மீண்டும் சந்திப்பேன் என்று. We all thought that once we have been vaccinated, we will not need masks. So why am I talking about masks again? நாம் எல்லாரும் நினைக்கிறோம், தடுப்பூசி எனக்கு போடப்பட்டிருக்கிறதுனால் நான் தொடர்ந்து ஏன் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனபடினால் தடுப்பூசி போடப்பட்டிருந்தாலும் நான் ஏன் முகக்கவசம் அணிய வேண்டும் என்பதை குறித்து நான் பேச விரும்புகிறேன். Once vaccinated, you will have protection against severe infection. So if your friend has COVID and he passes it to you, you may not have any symptoms at all, but you may still be infected. That means you can pass the infection to others around you. We worry most about those with diabetes, high blood pressure, and heart disease. நீங்கள் தடுப்பூசி போட்டவுடன் கடுமையான தொற்று நோயிலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். உங்கள் நண்பருக்கு கோவிட் இருந்தால் அவர் மூலமாக உங்களுக்கு தொற்று பரவலாம். உங்களுக்கு எந்த அறிகுறிகளும் இருக்காது. ஆனால் நீங்கள் இன்னும் பாதிக்கப்பட்ட ஆனால் அறிகுறி இல்லாத நபராக இருக்கலாம். அதாவது உங்களை சுற்றியுள்ள மற்றவர்களுக்கு நீங்கள் தொற்று நோயை பரப்பலாம். நீரிழிவு நோய், அதிக இரத்த அழுத்தம் மற்றும் இருதய நோய் உள்ளவர்களை பற்றி நாங்கள் மிகவும் கவலைப்படுகிறோம். I had COVID before, so why must I wear a mask? எனக்கு முன்பு கோவிட் தொற்று பாதிப்பு இருந்தது. எனவே இப்பொழுது நான் ஏன் மீண்டும் முகக்கவசம் அணிய வேண்டும்? Some patients who get COVID mount a good immune response. That means they get many fighter soldiers in their body, and when faced with the virus again, they will fight them off. Some patients mount a small response. That means few soldiers. This is rare, but one study showed up to 30% of infected individuals may get reinfected. கோவிட் தொற்றில் இருந்து மீண்ட நபர் ஒரு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை பெற்றுக் கொள்கிறார். அதாவது அவர்கள் உடலில் பல நோய் எதிர்ப்பு போர் வீரர்களை பெறுகிறார்கள். மேலும் வைரஸை மீண்டும் எதிர்கொள்ளும் போது அந்த நோய் எதிர்ப்பு வீரர்கள் வைரஸ்களை எதிர்த்து போராடுகிறார்கள். சில நோயாளிகள் ஒரு சிறிய நோய் எதிர்ப்பு சக்தி மட்டுமே பெறுகிறார்கள். அதாவது குறைந்த நோய் எதிர்ப்பு போர் வீரர்களை மட்டுமே பெறுகிறார்கள். இது அரிதானது. ஆனால் ஒரு ஆய்வு 30% பாதிக்கப்பட்ட நபர்கள் மீண்டும் நோயினால் பாதிப்படையலாம் என்று கூறுகிறது. So whether you have had the vaccine or COVID before, you should still behave like you may catch COVID. Remember to practice social distancing, hand hygiene, mask wearing, and follow the restrictions by the Singapore government. எனவே இதற்கு முன்பு உங்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டிருந்தாலும் அல்லது தொற்றில் இருந்து நீங்கள் மீண்டிருந்தாலும் நீங்கள் மீண்டும் பாதிக்கப்படலாம் என்ற எச்சரிக்கையுடன் இருங்கள். ஆனபடியால் சமூக இடைவெளி கடைபிடித்தல், பொது சுகாதாரம் அதாவது கை கழுவுதல், முகக்கவசம் அணிந்து கொள்ளுதல் மற்றும் சிங்கப்பூர் அரசாங்கத்தின் கட்டுப்பாடுகளை பின்பற்றி நீங்கள் நடங்கள். Here are some do's and don'ts about wearing a mask. இங்கே முகக்கவசம் அணியும் போது நாம் செய்யக்கூடாத சில காரியங்களை விளக்கப் போகிறோம். The first man in the top row has not covered his nose. The old lady has not covered her chin. The old man's mask is too low. Make sure you push it higher up onto the nose bridge. முதல் வரிசையில் உள்ள வாலிபன் தன்னுடைய மூக்கை முழுவதுமாக மூடவில்லை. இரண்டாவது இருக்கிற மூதாட்டி அவர்களுடைய முகக்கவசம் நாடியில் முழுவதுமாக மறைக்காமல் இருக்கிறது. மூன்றாவது இருக்கிற அந்த வயதான நபர் அவருடைய முகக்கவசம் அது தொங்கிக் கொண்டிருக்கிறது, அது சரியான இறுக்கமாக இல்லை. The lady with the long hair in the bottom row is wearing the mask correctly.
கீழ் வரிசையில் உள்ள அந்த வாலிப பெண் தன்னுடைய முகக்கவசத்தை சரியாக அவர்கள் அணிந்திருக்கிறார்கள். This slide shows that the mask is being worn incorrectly. Why does this happen? இந்த படத்தில் இருக்கிற முதல் பெண்மணி தன்னுடைய முகக்கவசத்தை சரியாக அணியவில்லை என்பதை காட்டுகிறது. இது எதனால் நடக்கிறது? The mask is too loose. The wearer must tighten it. முகக்கவசம் தேவையான இறுக்கம் இல்லாமல் தளர்வாக இருக்கிறது. ஆனபடியால் முகக்கவசத்தை உபயோகிப்பவர் தேவையான அளவு இறுக்கத்தை உண்டாக்க வேண்டும். I will show you how to tighten the mask. You can fold it into half and tie 2 knots. Tie the knots close to the mask. Fold the material inwards. The mask should fit better now. நான் உங்களுக்கு இந்த முகக்கவசத்தை எப்படி இறுக்கமாக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். முகக்கவசத்தை நீங்கள் பாதியாக மடித்து அந்த முகக்கவசத்தினுடைய நுனி பகுதியில் 2 முடிச்சுகளை போட வேண்டும். போட்ட பின்பு அதை மடித்து சரியான இடத்தில் மடிப்பு உண்டாகும்படி செய்துவிட்டு நீங்கள் பின்பு முகக்கவசத்தை அணியலாம். In this slide, I'm showing you next. Do not touch the outside of your mask. இந்த படம் முகக்கவசத்தினுடைய வெளிப்புறத்தை நீங்கள் உங்கள் கைகளால் தொடக்கூடாது என்பதை காண்பிக்கிறது. I will show you how to take off your mask. இப்பொழுது உங்கள் முகக்கவசத்தை எப்படி நீங்கள் கழட்டுவது என்பதை குறித்து நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். Remove the mask by untying the loops or just pulling on the elastic ear loops. உங்கள் முகக்கவசத்தை நீங்கள் 2 பக்கத்தில் இருக்கிற காதுகளில் இருக்கிற அந்த கயிற்றை நீங்கள் எடுத்து இல்லாவிட்டால் லூஸ் அதை லகுவாக்கி நீங்கள் அதை கழட்ட வேண்டும். Do not touch the outside of your mask. உங்கள் முகக்கவசத்தின் வெளிப்புறத்தை அதாவது முன்புறத்தை நீங்கள் எப்பொழுதும் தொடாமல் இருப்பது நல்லது. Fold the mask together and wash your hands immediately. உங்கள் முகக்கவசத்தை நீங்கள் மடித்து 3வது படத்தில் காண்பிப்பது போல் மடித்து வைத்து பின்பு நீங்கள் உங்கள் கைகளை நன்றாக சுத்தம் செய்யுங்கள். We should wash our hands before we start to remove the mask. உங்கள் கைகளை உங்கள் முகக்கவசத்தை கழட்டுவதற்கு முன்பு நீங்கள் கழுவினால் மிகவும் நல்லது. This is because we might have the virus already on our hands and we might unintentionally touch our eyes, our nose or our face. இதற்கு காரணம் என்னவென்றால் நமக்கு தெரியாமல் நம்முடைய கைகளில் அந்த வைரஸ் இருக்கலாம். சோ நீங்கள் உங்கள் முகக்கவசத்தை கழட்டும் பொழுது உங்களை அறியாமல் உங்கள் கைகள் உங்கள் கண்களிலோ இல்லாவிட்டால் மூக்கு பகுதியோ வாயை தொட்டு விடுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனபடினால் உங்கள் முகக்கவசத்தை கழட்டுவதற்கு முன்பு உங்கள் கைகளை சுத்தப்படுத்துவது நல்லது. Every time you touch the outside surface of the mask, remember to wash your hands or sanitize them. ஒவ்வொரு தடவையும் உங்கள் முகக்கவசத்தினுடைய முன்பு புறத்தை வெளிப்புறத்தை நீங்கள் தொட்டால் உடனடியாக உங்கள் கைகளை கழுவி நீங்கள் உங்கள் கைகளை நீங்கள் சுத்தப்படுத்தும்படி சொல்லுகிறோம். இப்பொழுது நாம் கேள்வி பதிலுக்குள்ளாக கடந்து போகிறோம். நம்மிடத்தில் சில கேள்விகள் உள்ளது. முதல் கேள்வி, கோவிடை எனது கைபேசியிலிருந்து பெற முடியுமா? மறுபடியும் சொல்கிறேன், எனது கைபேசியிலிருந்து நான் கோவிட் தொற்றை பெற முடியுமா? The coronavirus can stay alive on fomites for days and some say even weeks. Whenever you touch anything that may have the virus on it, do not touch your eyes, your nose, and your mouth. Wash your hands immediately after you use your handphone and sanitize your handphone regularly. கொரோனா வைரஸ் தொற்று நோயை சுமந்து செல்லும் பொருட்களில்
பல நாட்கள் உயிருடன் இருக்கக்கூடும் என்றும் சிலர் பல வாரங்கள் கூட அது உயிருடன் இருக்கக்கூடும் என்றும் சொல்கிறார்கள். வைரஸ் இருக்கக்கூடிய எதையும் நீங்கள் தொடும் போதெல்லாம் உங்கள் கண்கள், மூக்கு மற்றும் வாயை தொடாதீர்கள். உங்கள் கைபேசியை பயன்படுத்தின உடனேயே கைகளை கழுவுங்கள். உங்கள் கைபேசியை தவறாமல் கிருமி நாசினி கொண்டு சுத்தப்படுத்தவும். கேள்வி 2. கோவிடை நான் உணவில் இருந்து பெற முடியுமா? The virus dies when heated, but if the packaging has the virus and you touch the package and then eat straight away, you may catch COVID. This has not happened yet though. உணவை சூடாக்கும் போது வைரஸ் இறந்துவிடும். ஆனால் உணவை கட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் பொருட்களில் வைரஸ் இருந்தால் நீங்கள் உணவை உண்ணும் போது அதை கட்ட பயன்படுத்திய பொருளை தொட்டால் நீங்கள் கோவிடை பெறலாம். இது இன்னும் நடக்கவில்லை. The virus has been found on frozen meat and seafood in US and Australia, but to date it has not been proven to transmit through food or its package. அமெரிக்காவிலும் ஆஸ்திரேலியாவிலும் உறைந்த இறைச்சி மற்றும் கடல் உணவுகளில் இந்த வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளது. ஆனால் இன்று வரை இது சூடான உணவு அல்லது உணவை கட்டுவதற்கு பயன்படுத்திய பொருள் மூலம் பரவுவதாக நிரூபிக்கப்படவில்லை. Restrictions in restaurants include eat quickly and avoid talking to your friend. It is more likely to transmit from your friend as he or she breathes and talks. உணவகங்களில் உள்ள கட்டுப்பாடுகள் விரைவாக சாப்பிடுங்கள், உங்கள் நண்பருடன் பேசுவதை தவறுங்கள் போன்றவைகளை உள்ளடக்கியது. உங்கள் நண்பர் சுவாசிக்கும் போதும் மற்றும் பேசும் போதும் அவர்களிடத்திலிருந்து இந்த நோய் பரவுவதற்கு வாய்ப்பு அதிகம். கேள்வி 3. நான் கோவிடை கழிப்பறையிலிருந்து பெற முடியுமா? Yes, you can. When you are in the toilet, avoid touching your face, especially the eyes, the nose, and mouth. For example, when showering, wash your hands well with soap before you wash your hair and face. ஆமாம், உங்களால் முடியும். நீங்கள் கழிப்பறையில் இருக்கும்போது உங்கள் முகத்தை தொடுவதை தவிர்க்கவும். குறிப்பாக கண்கள், மூக்கு மற்றும் வாய் பகுதியை தொடுவதை தவிர்க்கவும். உதாரணமாக, நீங்கள் குளிக்கும் போது உங்கள் தலைமுடியையும் முகத்தையும் கழுவுவதற்கு முன் கைகளை சோப்புடன் நன்கு கழுவுங்கள். Sanitize after you touch door handles and lift buttons. Studies have shown these are the areas that collect the most germs. கதவு கைப்பிடிகள் மற்றும் மின்தூக்கி பொத்தான்களை தொட்ட பிறகு உங்கள் கைகளை சுத்தப்படுத்தவும். இவை அதிக கிருமிகளை சேகரிக்கும் பகுதிகள் என்று ஆய்வுகள் காட்டுகின்றன. கேள்வி 4. அடிக்கடி கைகளை கழுவ முடியாவிட்டால் நான் எப்படி என்னை பாதுகாத்துக் கொள்வது? Our skin is a good barrier against germs, but the lining of our eyes, nose, and mouth are soft and moist and allow bacteria in. If you cannot wash your hands often, avoid touching your face, especially your eyes, your nose, and your mouth, till you can sanitize or wash your hands. நம்முடைய தோல் கிருமிகளுக்கு எதிரான ஒரு நல்ல தடையாகும். ஆனால் நம்முடைய கண்கள், மூக்கு மற்றும் வாயின் வெளிப்புறங்கள் மென்மையாகவும் ஈரப்பதமாகவும் இருப்பதால் பாக்டீரியாவை உள்ளே அனுமதிக்கும். உங்கள் கைகளை அடிக்கடி கழுவ முடியாவிட்டால் உங்கள் முகத்தை தொடுவதை தவிர்க்கவும். குறிப்பாக உங்கள் கண்கள், மூக்கு மற்றும் வாய் ஆகியவற்றை தொடுவதை நீங்கள் சுத்திகரிப்பானை கொண்டு கைகளை சுத்தப்படுத்தும் அல்லது கைகளை கழுவும் வரை தவிர்க்கவும். We have ended our time here, and we thank you for your attention. We hope to come back to do some simple health screens when the restrictions are lifted. God bless and peace be with you. இந்த பகுதி இத்துடன் முடிவடைகிறது. நாங்கள் உங்களை நேரிலே சந்திப்போம் என்று நம்புகிறோம். இந்த கோவிட் தடைகள் எல்லாம் நீங்கின பிறகு உங்களை நேரில் வந்து சந்திப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி, வணக்கம்.